சண்டை போட்டதுனால வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம், மன உளைச்சல். இதை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆண்களை மட்டும் சொல்லவில்லை, பெண்களுக்கும் அதை தான் சொல்றேன். என்ன காரணத்துக்காக நீங்க இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க கணவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மாவோட செயலோ அப்பாவோட செயலோ குடும்பத்தை அதிகமாக பாதிக்கும். அதுக்காக மனைவி வேற பக்கம் போயிட்டா அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா? இல்லை, நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடியே வைக்கிறேன். இடையில கணவர் கூட நீங்க நேரம் செலவழித்து இருக்கலாம்ல. இளமை கால நினைவுகளை யாருமே நிறைய நேரம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அன்பான ஜேசி டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். நேயர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் சொல்ல வந்திருக்கிறேன். நேயர்களும் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. கடிதங்களாக, இல்லை மெயிலாக அனுப்பிச்சிருக்காங்க, இல்லை ஃபோன் பண்ணி கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்களும் எழுதி அனுப்பலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் இதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம், இல்லை தனிப்பட்ட விதமாகவும் தெரிந்து கொள்ளலாம். நிறைய நேயர்கள் எங்களோட பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்க மேடம், பேசி அதன் மூலமாக சமுதாயத்திற்கும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால அவங்களோட பிரச்சனையை பற்றி உங்கள் முன்னாடியும் பேசுகிறேன். அது உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னம்னா உங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் கூட விழித்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, ஏற்கனவே நான் நிறைய அதை பற்றி நான் படித்ததுனால நான் அதை பற்றி நான் டைரெக்டாகவே நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, ஒரு மனைவி தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு கிராமத்துலேருந்து எழுதியிருக்கிறாங்க. கிராமத்தில் ஒரு ஆசிரியராக இருக்காங்களாம். 2 பேரும் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அழகான ஒரு பையன் படிச்சிட்ருக்காராம். 2 பேர் குடும்பமும் நல்லா தான் போயிட்டே இருந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் ஆசிரியர் இருக்காங்களா, அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு 6 மாத காலமாக அவங்க அம்மாவை இவங்க வீட்டில் கொண்டாந்து வச்சு அவங்க அம்மாவுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் இவங்களே செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு நல்ல பழக்கமும் இருந்துச்சா, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த பழக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது கஷ்டப்படுற அந்த குழந்தையோடைய படிப்பு செலவை இவங்க ஏற்றுக்குவாங்களாம். இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். இவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். இந்த செய்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் போயிடுச்சு அப்படின்னு வேற சொன்னாங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போமே. அவங்க அம்மாவுக்கு இவங்க நிறையா என்ன செஞ்சுருக்காங்க, எப்போவும் அவங்கள ஸ்கூலுக்கு போக வீட்டுக்கு வர அவங்க அம்மாவுக்கு தனியாக ஸ்பெஷலாக சாப்பாடு செய்ய அவங்களுக்கு ஒரு நர்ஸு போட்டு அவங்கள வச்சு கன்லாம் கவனிச்சுருக்காங்க. அவங்க அம்மா வயசான அம்மா. அதனால் கணவர் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு, கணவர் கூட நேரம் செலவு பண்ணுறது, இதையெல்லாம் அவங்க கொஞ்ச நாளாக என்ன செஞ்சுட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. ஏன்னா அம்மா நம்மளை பெற்று வளர்த்த அம்மா, அவங்களுக்கு ஒரே பெண் இவங்கனால ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டாங்க, ஆளின் நாள் இவங்க தான் பார்த்துருக்காங்க. இந்த கணவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னம்னா, ஒரு பெண் கல்லூரி படித்து முடிச்சிருக்கா, அந்த செலவை ஃபுல்லாக இவங்க தான் ஏற்றிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கதா இவர் சொல்லியிருந்திருக்காரு. அவங்க மனைவிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தினமும் அந்த பெண்ணை போய் பார்க்குறது வைக்கிறோமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் ரொம்ப நல்ல, அதாவது ஒரு ஆசான்கக்கூடிய லெவலில் அந்த பெண்ணு பழகியிருக்கா. அதுவும் ஒரு கிராமத்து பெண், ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். அதனால் நல்லா பழகியிருக்கு. அவங்க மனைவியே எழுதியிருக்காங்க. ஏன்னா கணவர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசி ஆராய்ஞ்சி டிஸ்கஸ் பண்ணி அழுது எல்லா வேதனைகளையும் அனுபவித்து, நான் கணவரை இப்போ இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறது மேடம், இவரை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கணவருடைய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் இவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அவர் கணவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னம்னா, டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த பெண்ணை என்ன செய்வாங்களாம், கூட்டிகிட்டு போவாராம். கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்களாம், ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு இவரோடைய ஸ்கூலுக்கு போவாங்களாம். இதுவாக கொஞ்ச நாள் நடந்திருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னம்னா, அந்த பெண்கிட்ட இவர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதையும் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, மனைவிகிட்ட சொல்லிட்டாராம். தப்பாக நடக்க முயற்சி பண்ணோடனே அந்த பெண் என்ன செஞ்சுருக்கா, ஐயா நான் உங்களை என்னுடைய குருஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டுருச்சான். அப்போ அன்னைக்கு விட்டுட்டார். இது மாதிரி 2-3 தடவை அந்த பெண்ணிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ண உடனே அந்த பெண் அதுக்கப்புறம் இவர் கூட வர்றதை விட்டுருச்சு. ஆனால் அதற்கு முன்னாடியே யார் மூலமாகவும் இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு.
இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, இவர் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு யார் மூலமாக தெரிஞ்ச உடனே இவங்க ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டதுனால வீட்டுக்குள்ளே ஒரே போராட்டம், மன உளைச்சல், ஏராளமான சண்டை சச்சரவுகள். அப்போது இவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பழைய விஷயங்களையே நினச்சி பார்க்குறதே இல்லை. நம்மளுடைய இளமை கால நினைவுகளை யாருமே நிறைய நேரம் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நமக்கு எனர்ஜி தரக்கூடியவைங்க. கணவன் மனைவி ரொம்ப வருஷமாக ஒன்றா இருந்திருக்காங்க, நல்ல தம்பதிகளாக இருந்திருக்காங்க, நல்ல சேவை செஞ்சுருக்கிறாங்க. இடையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க வீட்டுக்காரரே போய் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க கணவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ 6 மாதமாக உங்கள் அம்மான்னு தெரிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படி கேள்வி கேட்டாராம். எங்கள் கணவருக்கும் அப்பா அம்மாலாம் இருக்க தானேங்க செய்வாங்க. மனைவிக்கு எப்படி அம்மா அப்பா இருக்கிறாங்களோ அது மாதிரி கணவருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா அதுக்காக மனைவி வேறு பக்கம் போயிட்டா அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா? இல்லை, நான் ஒரு கேள்வி உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். இங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியுமே நான் கேள்வி கேட்குறேன். கணவர் செஞ்சோம்னா அது அதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சுக்குவீங்க. அதே இதை மனைவி செஞ்சோம்னா அப்படியே கூப்பாடு போட்டு எவ்வளோ சண்டை போடுறோம். நான் என்ன சொல்கிறேன், ஒழுக்கங்கிறது 2 பேருக்குமே முக்கியமானது தான். அதில் ஆண் என்ன பெண் என்ன. மனைவி 6 மாதமாக அவங்க அம்மா கிட்ட இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? மனைவி மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க, கூப்பிட்டு வச்சு பேசி அதற்கு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணீங்களாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களே எழுதியிருக்காங்க. இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்னுடைய கணவரை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனசே வரல மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போ இவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தவறான உறவுகளோ தவறான நட்புகளோ கண்டிப்பாக குடும்ப அமைப்பை சிதறடிக்க செய்யும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இந்த பெண் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் இருக்கா, கணவர் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போகலாம், அந்த நிலைக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ நான் அந்த ஆசிரியருக்கு நான் எழுதின ஒரே விஷயம் என்ன அப்படின்னம்னா, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இடையில கணவர் கூட நீங்கள் நேரம் செலவழித்திருக்கலாம்ல, அவர் மனசில் சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கலாம்ல, அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவர் என்ன எதிர்பார்க்குங்கிறத நீங்கள் அவருக்கும் கவனிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அது ஒன்று தான் மேடம் நான் செய்யாமல் விட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறத நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க அதைத்தான் தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட எழுதின ஒன்று என்ன அப்படின்னம்னா, ஒவ்வொரு மனைவியும் உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள், ஆனால் அதே மாதிரி உங்கள் கணவரையும் நீங்கள் பாருங்கள். அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னம்னா, வாழ்க்கையில் ஃபன் டே அப்படின்னு ஒன்று ஏற்படுத்திக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை 2 பேரும் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருப்பதற்குரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சுற்றுலாக்கள் நம்மளுடைய மனதை மிக அற்புதமாக மாற்றக்கூடிய ஒன்று. மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து உங்களுக்கும் மனசு உளைச்சலாக இருக்கும். ஒரு 2 நாள் எங்கேயாவது நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்க, இல்லை ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். இதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் தப்பான விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. ஏன்னா உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பையன் இருக்கான்னு அவங்க எழுதியிருக்காங்க. நான் இவங்களுக்கு டைரெக்டாகவே நான் சொல்கிறேன், அந்த பையனுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், அந்த பையனோட மனநிலையில் எவ்வளோ பாதிப்பு வரும். குழந்தைகளை இது மிக மோசமாக பாதிக்குங்க. அம்மாவோட செயலோ அப்பாவோட செயலோ குடும்பத்தை அதிகமாக பாதிக்கும். குழந்தைகளோட எதிர்கால வளர்ச்சியை மிக மோசமானதாக்கிவிடும். அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். அப்போ அப்பா மேலே அந்த பையனுக்கு என்ன வராது? மதிப்பு மரியாதை வரவே வராது. அதனால் கணவர்களாகிய பல பேருக்கு நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்னா, சில நேரம் பல காரணங்களை நீங்கள் சொல்கிறீங்க, இதனால தான் நான் போனேன், இதனால தான் நான் போகிறேன். நாம் செய்யும் செயலுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் காரணங்கள் இங்கே தேவை கிடையாது. என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ மனைவி கிட்ட உட்காந்து நிதானமாக பேசுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஃபேமிலியில் என்ன செய்யுங்க, ஒரு நாள் பிளானிங் டேவோ இல்லை ப்ராப்ளம் சால்விங் டேவோ வச்சுக்கோங்க. அன்றைக்கி அந்த டைமில் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கிறத பேசுங்க. அதே மாதிரி மனைவியும் பேச வைங்க. அப்போ பிரச்சனை எளிதாக தீர்க்கப்படும். இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கம் போக, இல்லை இவங்க ஒரு பக்கம் போக, அதனால் மிகப்பெரிய மோசமாகி
குடும்பம் இரண்டாக பிரிந்து விடும். அதனால் நான் அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வை எழுதிட்டேன். இது மூலமாகவும் நான் சொல்கிறேன். மற்ற நேயர்களுக்கும் நான் சொல்வது இதுதான். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உங்களுடைய குடும்பத்தை முன்னிறுத்து பார்த்து அந்த செயலை செய்யுங்க. ஒரு விஷயம் இந்த மாதிரி தவறாக நீங்கள் போக போகிறது, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கனாலே போதும், உங்கள் குடும்பம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பதை பாருங்கள். அதுக்கு தான் நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், என்னென்னா உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய நல்ல குடும்பத்தை வச்சுட்டு நான் ஒரு நாளும் தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதே தான் நான் பெண்களுக்கும் சொல்கிறேன். நான் ஆண்களை மட்டும் சொல்லவில்லை, பெண்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். குடும்ப ஃபோட்டோவை வச்சுக்கோங்க, செல்ஃபோனில் அதை வச்சுக்கோங்க. அந்த நினைவுகளை நினச்சி பாருங்கள். நீங்களே ஒவ்வொரு நாளையும் க்ரியேட் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. இந்த மாதிரி ஒழுக்கமில்லாத விஷயங்களை ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். இது உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வோடையும் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் see you.